ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரெட் ஹில்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தோம். ஸோ ரெட் ஹில்ஸில் ப்ராப்பர்ட்டி போட்டதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு 2 BHK 3 BHK 4 BHK அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ரெட் ஹில்ஸில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் விழா கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 3 BHKல இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் விழா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. இது மிஸ் பண்ணிடாதீங்க. டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். சுத்தி பாருங்க எவ்வளவு வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பாருங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆர்ச்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். ரோட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 30 feet ரோட்ல நல்ல வைடான ரோடு இருக்கு உங்களுக்கு 30 feetல. ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. அழகா ஸ்லோப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க. வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, ரொம்பவே கிராண்டா வரப்போகுது. உங்களுக்கு வந்து பிக்சர் எலிவேஷன் பிக்சர் நான் வீடியோவில் அட்டாச் பண்றேன்னு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் செப்டிக் டேங்க், போர், சம்ப் எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா செட் பேக்மே இருக்கு. ஸோ செட் பேக் பாருங்க, வீட்டை சுத்தி நம்மளுக்கு நல்ல பெரிய செட் பேக்காவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம பெரிய 7 seater காரே வந்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷஸாவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்துருங்க. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரானைட்ல ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து மெயின் டோர் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி கிரில் கேட் பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்சோ நல்ல குவாலிட்டியான தீக்கூட்ல நம்மளுக்கு மெயின் டோருமே வந்துடும். ஸோ இப்போ வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் எலக்ட்ரிஷியன் ஒர்க் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ வீடு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹால், நெக்ஸ்ட் ஹால் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தாராளமாவே இருக்கு. ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிவி யூனிட் பிளான் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னர்லயுமே டிவி யூனிட் பிளான் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் சோஃபா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சைடுமே சோஃபா போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம நல்ல டிவி யூனிட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அழகான விண்டோஸ்மே கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ தட் நம்ம இங்க வந்துட்டு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு நம்மளுக்கு இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் இருக்கு. ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகா SSTல வச்சு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஸ்பேஸ். ஸோ டைனிங் ஸ்பேஸ்மே நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாவே நல்லா பெருசாகவே இருக்கு. இந்த சைட்லையுமே நம்மளுக்கு ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவில் இருக்க நம்பரை கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அழகான மாடலர் கிச்சனாக நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வச்சு ரொம்பவே நீட்டாக வரப்போகுது. ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்க, நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த கிச்சன்ல. ஆல்சோ உங்களுக்கு ஸ்லாபுமே இருக்கு. இந்த பக்கமே நம்மளுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன ஆக்சஸரி, சின்ன சின்ன பொருளா இருக்குல்ல, கடுகு, சீரகம், ஸோ அந்த மாதிரி டப்பாலாம் நம்ம இங்க வச்சுக்கலாம். ஸோ கிச்சன்லயுமே நம்மளுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரானைட்ல கிச்சன் ஸ்டேஜ் இருக்கு. கீழேயுமே நம்மளுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிங்க். ஸோ கம்மிங் டு த சிங்க். சிங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு கிச்சன் எனக்கு நல்லா பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கிச்சன் நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த கிச்சன்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷஸாவே கிச்சன் இருக்கு. ஸோ கிச்சன்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நல்லா பெருசா இருக்கு நம்மளுக்கு. ஆல்சோ ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு விண்டோ இருக்கு. அண்ட் இந்த பெட்ரூம்ல பொறுத்த வரைக்கும் அட்டாச் பாத்ரூமும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன், டாய்லெட்ல இருந்து நம்மளுக்கு டாய்லெட் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இந்த பாத்ரூம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷனை பத்தி ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்க்கும்போது நம்ம ரெட் ஹில்ஸ்ல தான் சொல்லிட்டோம். ரெட் ஹில்ஸ்ல தான் இன்னைக்கு அழகான 3 BHKல இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எடப்பாளையம் அப்படின்ற லொகேஷன்ல தான் எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்மளுக்கு எடப்பாளையம் பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 500 meters, அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆல்சோ உங்களுக்கு ரெட் ஹில்ஸ்ல ரேவதி ஸ்டோர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ ரேவதி ஸ்டோர்ல இருந்து ஜஸ்ட் 4.5 kilometers இருக்கிற இந்த அழகான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணல. எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஈஸியாக இந்த எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்றத நீங்க ஈஸியாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு பேலன்ஸ் 2 பெட்ரூம்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம்.
ஸோ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட்ல இருக்குது, ஆல்சோ ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு ஹேண்டில் வந்துடும். ஸோ அந்த ஒர்க்லாம் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது, சீக்கிரமே அந்த ஒர்க்கும் நம்மளுக்கு முடிய போகுது சரிங்களா. எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே வந்துருங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு அழகாக கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. பகலெல்லாம் நீங்கள் லைட் போடணும்னு அவசியமே இல்லை, நல்லாவே கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்துருங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அழகான லாபி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லாபி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயுமே தனியாக ஒரு சோஃபா போட்டு அழகாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க சரிங்களா. லேண்ட் ஏரியா நம்மளுக்கு 1200 இருக்கு, பில்டப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ லாபி ஏரியா பார்த்துட்டிங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க, ரோட் ஃபேசிங் பால்கனி. ஸோ இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஒரு பால்கனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெட்ரூம் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் நம்மளுக்கு பால்கனி இருக்குது. ஸோ உங்களுக்கு பெட்ரூம் என்ன சைஸில் இருக்குது, பால்கனி என்ன சைஸில் இருக்குது, லாபி ஏரியா என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னாலுமே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே எஸ்எஸ்டியில் அழகாக உங்களுக்கு ஹேண்டில் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா. இந்த பக்கமாக நம்மளுக்கு ஹேண்டில் வந்துடும், ஆல்சோ இந்த பக்கமாக ஹேண்டில் வந்துடும். ஸோ பால்கனி நல்லா பெருசாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் இங்கே ஊஞ்செல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ வந்துருங்க. ஸோ இந்த லாபி ஏரியாலுமே உங்களுக்கு இந்த சைடில் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது நம்மளுக்கு, ஆல்சோ இந்த சைட்லையுமே நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரஸ் போகிறதுக்கான வழி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட கிளாத்திங்ஸ் வந்து நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் கார்னரில் நம்மளுக்கு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன் எல்லா ப்ரொவிஷனுமே நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூமாக பார்த்தாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கட்டில்லாம் போடும்போது நம்மளுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டான சைஸில் இருக்கும் அதாவது பெட்ரூம் நம்மளுக்கு. ஸோ விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு பெட்ரூமில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாத்திங்ஸ் வைக்கிறதுல இருந்தால் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. வாஷ் பேஷன் முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த பாத்ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்ஸும் பார்த்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போது டெரஸ் தான். நம்ம பிரைவேட் டெரஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கார்டனிங் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகாக குட்டியாக இருக்கிறனால நம்ம இங்கே கார்டனிங்கே பண்ணிக்கலாம். வெளியிலேயே உங்களுக்கு டேப் பாயிண்ட் இருக்குது. இந்த சைட் போனீங்கன்னா நீங்கள் டெரஸ் போகிறதுக்கான வழி சரிங்களா. மேலே நம்ம டெரஸ் போய்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஓவராலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் 85 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியேட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு குட் வேர்ட் ஸ்கூல், ஆல்சோ கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பக்கத்துலேயே இருக்கு. ஏன் ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம பசங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கணும்னு நினைப்போம். அப்படி பார்க்கும்போது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லும்போது ஈஸியாக நம்மளாலையும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே லேண்ட்மார்க்கோட சொல்லிட்டு இருக்கோம். காலேஜஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கோஜன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 750 மீட்டர்ஸ்லேயே இருக்கு. ஆல்சோ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி ஓவராலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. வீட்டை டேரெக்டாக வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷனில், என்ன பட்ஜெட்டில், என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.